நீங்க நடிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசைதான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல, ஆத்தங்கிற மருமே. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த. அதுல எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டா இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன்? இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறத விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். ஓகே, இவங்க தான் வந்துட்டு நம்மளோட 2 ஆங்கர்ஸ். ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக. என்னாச்சு பாப்பா? தூக்கம். ஓகே சரி, இப்போ ஸ்ருதி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படியே ஷூட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தான்னா அப்பா கூட போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்க கம் ஆன், கோ ஹெட். எனக்கே மறந்துருச்சு இவ்வளோ நேரத்தில். இல்லையே படிச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ருதி ரிதி ஷோ. ஸ்ருதி, கோ ஹெட். ரித்தி தான் ஆக்சுவலா क्वेश्चंस 3 கேட்கணும்னு வெச்சிருக்கா. ரித்தியோட क्वेश्चंस நீங்களே வந்து கேட்டுருங்க. ஐயோ, ரித்தி क्वेश्चंस எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். சரி, அப்ப ஸ்ருதி क्वेश्चंस மட்டும் கேட்டுறலாம். சரி, ஸ்ருதி क्वेश्चंस 3 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நடிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இது ஆக்சுவலா எனக்கே பதில் தெரியும். போடு. நடிச்சதுலயா? மாளவிகா ஆப்வியஸா. நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல, क्वेश्चन நடிச்சதுல அப்படின்னு தான கேட்டாங்க. ஆமா, யா மாளவிகா. ஓகே, சோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசைதான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்புனா எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்டுல இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ போய் சொல்லிட்டு இல்ல, இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க. நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா தெரியும், உண்மையை மட்டும் சொல்லுன்னு வேற போட்டிருக்கேன். இல்ல ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனதில்லை. ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன், வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். கரெக்ட்.